தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிர்ணய விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியாது, முரண்படும் விற்பனையாளர்கள். சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பட்டியல், அரசுக்கு ரணில் பதிலடி. மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கிய விபச்சார விடுதி, சிக்கிய பெண்கள். மாகாண சபை தேர்தல், வெளியான தகவல். கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தப்பியோடிய சிரிய ஜனாதிபதி, புடினுக்கு அழைப்பு விடுத்துள்ள ட்ரம்ப். தொடர்பின விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியாது என அரிசி மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகரித்த விலைக்கே மொத்த விற்பனையாளர்கள் அரிசியை கொள்வனவு செய்வதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். 5 முதல் 10 ரூபாய்க்கு இடைப்பட்ட லாபத்தில் அரிசியை எவ்வாறு விற்பனை செய்வது? அதே நேரம் நாடு அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த நிலை தொடருமாயின் அரிசி வர்த்தகத்தை கைவிட நேரிடும் என அரிசி மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்று முதல் நெல் ஆலை உரிமையாளர்களினால் நாளாந்தம் உற்பத்தி செய்யப்படும் அரிசி பொதி தொகை மற்றும் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் அளவு தொடர்பிலான அறிக்கையை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளால் பெற்றுக் கொள்ளப்படும் அறிக்கை வர்த்தக அமைச்சருக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசால் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் எவையும் ரகசியமாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ வழங்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசின் வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே அந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ரணிலின் ஆட்சிக் காலத்தில் நாடளாவிய ரீதியில் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் அனூர் அரசால் நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்தே சட்டவிரோதமாக இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்றும் ஒவ்வொரு அனுமதி பத்திரத்திற்கும் அரசு கட்டணத்தை அறவிட்டுள்ளது என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறு எவருக்கோ லஞ்சமாக மதுபான சாலை உரிமங்கள் வழங்கப்படவில்லை. அவை சட்ட ரீதியாக அரசிற்கு வருமானம் ஈட்டுவதற்காக வழங்கப்பட்டவை. ஒவ்வொன்றும் 10, 15, 20 மில்லியன் ரூபாவிற்கு விற்கப்பட்டன. நேரடி வரிகள் இல்லாமல் வருவாய் ஈட்டுவதற்கான வழிகள் இவை. இந்த அனுமதி பத்திரங்களால் அரசின் வருமானம் 4 முதல் 5 பில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கும். இன்னும் 300 உரிமங்களை வழங்கவிருந்தோம். அடுத்த ஆண்டு மேலும் 300 உரிமங்களை வழங்க ஏற்பாடு செய்திருந்தோம். காலால் வரி வருவாய் நாட்டின் பிரதான வருமான ஆதாரங்களில் ஒன்றாகும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட விபச்சார விடுதியை சுற்றி வளைத்த காவல்துறையினர் அங்கிருந்த 3 பெண்கள் மற்றும் முகாமையாளரை கைது செய்துள்ளனர். களுத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் களுத்துறை வடக்கு பகுதியில் இயங்கிய விபச்சார விடுதியே முற்றுகையிடப்பட்டுள்ளது. களுத்துறை நீதவான் நீதிமன்றில் பெறப்பட்ட தேடுதல் உத்தரவிற்கமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் புத்தள, புலத்சிங்கள மற்றும் அங்குரச பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் முகாமையாளர் மொரட்டுவையை சேர்ந்தவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் 4000 ரூபாய் பெறுமதியான சேவைகளை வழங்கியுள்ளதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர்கள், இளைஞர்கள் மற்றும் முதியோர்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் 2025 ஆண்டு இறுதிக்குள் நடத்தப்படும் என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 2014 ஊவா மற்றும் தென் மாகாணங்களுக்கும், 2013 வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கும், 2012 கிழக்கு, வடமத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களுக்கும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டன. தற்போதுள்ள அரசியல் அமைப்பின்படியே மாகாண சபைகள் தற்போது பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு வரும் புதிய அரசியலமைப்பில் மாகாண சபைகளின் எதிர்கால பாத்திரத்தை தீர்மானிப்பதற்கான பொது ஆலோசனைகளும் உள்ளடக்கப்படும் என்றும் கலாநிதி ஜெயதிச சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் புதன்கிழமை இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார்.
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேலும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சப்ரகமுவ, தென், ஊவா, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரிய ஜனாதிபதி பஷார் அல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பியோடிய நிலையில் உக்ரைன் மீதான போரை ரஷ்ய ஜனாதிபதி புடின் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: பஷார் அல் ஆசாத் சிரியாவிலிருந்து தப்பி சென்று விட்டார். இதுவரை அவரை பாதுகாத்து வந்த புடின் தலைமையிலான ரஷ்யா அவரை பாதுகாக்கவில்லை. சிரியா மீதான ஆர்வத்தை ரஷ்யா விட்டுவிட்டது. உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவில் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 6 லட்சத்தை தாண்டியுள்ளது. இந்த போர் தொடங்கி இருக்கக்கூடாது. இத்தனை நாட்கள் நீடிக்கவும் கூடாது. உக்ரைன் போர் மற்றும் மோசமான பொருளாதாரம் காரணமாக ரஷ்யா பலவீனமாக உள்ளது. இஸ்ரேல் தாக்குதல் மற்றும் அதன் வெற்றி காரணமாக ஈரானும் பலவீனமாக உள்ளது. போரை நிறுத்த ஜெலன்ஸ்கியும் உக்ரைனும் ஒப்பந்தம் போட வேண்டும். அவர்கள் ராணுவ வீரர்கள் மற்றும் சிவிலியன்கள் என 4 லட்சம் பேரை இழந்துள்ளனர். அங்கு உடனடியாக போரை நிறுத்தி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும். தேவையில்லாமல் ஏராளமான உயிர்கள் வீணாகியுள்ளன. பல குடும்பங்கள் சிதைந்துள்ளன. இது தொடர்ந்தால் நிலைமை இன்னும் மோசமாகத்தான் அமையும். புடினை எனக்கு நன்கு தெரியும். அவர் செயற்பட வேண்டிய நேரம் இது. இதற்கு சீனா உதவலாம். உலகம் உற்று கவனிக்கிறது. இவ்வாறு அந்த அறிக்கையில் ட்ரம்ப் கூறியுள்ளார். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. உடனுக்குடன் பதிவேற்றப்படும் செய்திகளை பார்வையிட தமிழாரம் நியூஸ் யூடியூப், தமிழாரம் டிவி நியூஸ் ஃபேஸ்புக் மற்றும் www.tamularam.com எனும் இணையதளத்துடன் இணைந்து கொள்ளுங்கள்.